ஹே காய்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, பாப்பா வந்து 6 மந்த் இருக்கும்போது அவங்களுக்கு சாப்பாடு ஃபஸ்ட்டு ஊட்டணும். அது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூரில் தண்டு மாரியம்மன் கோயிலில் தான் ஊட்டணும். அந்த வீடியோவை தான் இங்கே எல்லாருக்கிட்டையும் இப்போ ஷேர் பண்ண போகிறேன். அப்போ பார்த்தீங்கன்னா, பாப்பாவை வந்து இங்கே ரொம்ப அவளுக்கு எக்ஸ்ட்ரீமாக அதிகமாகிடுச்சுன்னு சொல்லிட்டு நான் ஊருக்கு கூப்பிட்டு போயிருந்தேன். அப்போது வந்து ஸ்டார்டிங்கே அவள் வந்து சாப்பாடு சாப்பிட்றதுக்கு முன்னாடி மருந்து தான் ஃபஸ்ட்டு சாப்பிட்டா. அதுதான் அவளோட ஃபஸ்ட்டு சாப்பாடு. ஏன்னா வந்து இங்கே இருக்கும்போது ஒரு 2 மந்த்ஸ் இருக்கும்போது எக்ஸிமா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ரொம்ப சிவியர் ஆனனால தான் இங்கே வந்து அந்தளவுக்கு மெடிக்கல் இல்லைன்னு சொல்லிட்டு இந்தியா கூப்பிட்டு போனேன். ஸோ அங்கே போய் நாங்கள் வந்து சாப்பாடு ஊட்டுற ஃபங்க்ஷன் வச்சுருந்தோம். அப்போ வந்து என்னோடய ஹஸ்பண்ட் இங்கே இருந்தார் ஆஸ்திரேலியாவில். நாங்கள் மட்டும்தான் இந்தியா போயிருந்தோம் 3 பேரும். அப்போ எடுத்த வீடியோ தான் இது. செம்ம மெமரபிள் வீடியோ இது. அதனால தான் உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணுறேன். அவள் எந்த மாதிரியெல்லாம் ரியாக்ஷன் கொடுத்தா அந்த சாப்பாடு ஊட்டும் போது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் வந்து மெயினாக காமிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாப்பாடு ஊட்டுற ஃபங்க்ஷன் வச்சப்போ கோயிலில் பார்த்தீங்கன்னா கொலு வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. ஆனால் ஒரு கட்டத்தில் வந்து நான் பாப்பா அழுக ஆரம்பிச்சிருவா, திரும்ப வீட்டுக்கு கூப்பிட்டு போகணும் அப்படிங்கிறது மட்டும்தான் தோண ஆரம்பிச்சிச்சு. அதனால் சீக்கிரமாகவே பூஜையை முடிச்சுட்டு சாப்பாடு ஊட்டி விட ஆரம்பிச்சிட்டோம் லைனாக. இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா எங்கள் மாமியாரும் சின்ன மாமியார்களும் எல்லாருமே ஊட்டி விட்டோம். யார் யார் வந்திருந்தாங்கன்னு பார்த்திங்கன்னா, நான் எங்கள் அம்மாவனால் வர முடியல அந்த டைமில். அதனால் எங்கள் அப்பா வந்திருந்தார், எங்கள் அண்ணா ஒய்ஃபு, அப்புறம் சின்ன மாமியார், அதுக்கப்புறம் எங்கள் மாமியார் எல்லாருமே வந்துட்டு சாப்பாடு ஊட்டி விட்டோம். அதில் வந்து பாப்பா பார்த்திங்கன்னா செம்மையாக ரியாக்ஷன் கொடுத்துருப்பா. அவ்வளோ அழகாக என்னை பார்க்குறதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதில் வந்து அவள் ஃபஸ்ட்டு அதை டேஸ்ட் பண்ணும்போது அவளுக்கு இதுதான் மருந்து மாதிரி தெரிஞ்சுது. மருந்து வந்து மருந்து மாதிரி தெரியல. நல்லா இருக்கு சொல்லு. ஒண்ணுமோ இங்கே கடைசியாக பார்த்திங்கன்னா நான் தான் ஊட்டி விட்டேன் அவளுக்கு சாப்பாடு. ஊட்டி விட்டுட்டு கொஞ்ச நேரம் கோயிலில் உட்காந்துட்டு கிளம்பிட்டோங்க.